எல்லாருக்கும் ஹாய். நான் அவங்க என்வி. போன வருஷம் பிக் பாஸ் சீசன் அப்போ தான் நான் வந்து சேனலையே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன்னா எனக்கு பார்க்கவே பிடிக்கல. ஆனால் வயல் கார்டு கண்டஸ்டன்ட்டுன்னு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து பிக் பாஸையே பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அவங்க வந்து அனல் பறக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் திவ்யா கணேஷ் அந்த அக்காலாம் சொல்லவே முடியாது. ஸோ அந்த அக்கா வந்து நான் அந்த சீரியல் என்ன பாக்கியலட்சுமி சீரியலில் தான் பார்த்தேன். அதில் ஜெனி அப்படின்ற கேரக்டரில் பார்க்கும்போது ஒரு சாந்தமான பொண்ணு அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தொட்டதுக்கெலாம் சண்டை போடுறாங்க. ஒரு ஃபயர் மூடில் அட்டாக் மூட்லேயே வந்திருப்பாங்க போல். அதுக்கப்புறமேட்டுக்கு பாரு ஒரு ஆங்கராக இன்டர்வியூ எடுக்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள லைக் பண்ணி பார்ப்பேன். ஆனால் பிக் பாஸ்க்கு அப்புறம் இந்த அக்காவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அரோரா சின்கலர், அவளை பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது. அவள்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது பிக் பாஸா, காஜு பாஸா, பிட்டு பாஸா, எனக்கு புரியல. பேசாமல் பிக் பாஸ் அப்படின்றத பிட்டு பாஸ், இந்த காஜி பாஸ், ஏதோ ஒரு பாஸாக மாற்றிடுங்கடா. பிக் பாஸ்க்கு கண்டஸ்டண்ட்டால் அவன் வாய்ப்பு கிடைக்காம எவ்வளோ பேர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் உள்ள விட்டு இந்த பொண்ணு மாதிரி சின்ன பொண்ணுலாம் எப்படி பிக் பாஸ் பார்ப்பா சொல்லுங்கள்? இந்த புள்ள கூட பிக் பாஸ் பார்க்குற புள்ள தான். நான்லாம் 10th ஸ்டாண்டர்டா, நான்லாம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பிக் பாஸ் பார்க்குறேன். 8வது படிக்கும்போது. அப்போ 8வது படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் பிக் பாஸ் பார்ப்பாங்க? கொஞ்சமாக மனசில் வச்சுக்கிட்டு பிக் பாஸ் நடத்துங்கடா. நன்றி.